தினம் ஒரு கதை. வாங்க இன்னைக்கு ஒரு கதை நம்ம கேட்கலாமா? நாம எல்லாரும் எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த ஓட்டத்துல நம்ம கையில இருக்க இந்த நிமிஷத்தை, இந்த வாழ்வை நாம உண்மையாவே வாழ்றோமா? வாழ்க்கைங்கிறது கண்ணிமைக்கு நேரத்துல கடந்து போயிட்டே இருக்கு. நாம எல்லாரும் ஒரு இலக்கை தேடி ஓடுறோம். ஆனா அந்த அவசரத்துல நாம எதை மிஸ் பண்றோம்னு ஒரு குட்டி ஜென் கதை பாப்போமா? ஒரு சீடர் தன்னோட குருவை தேடி போய் ரொம்ப ஆர்வமா கேட்டாராம். குருவே, நான் எப்படி ஞானம் அடையிறது? அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த குரு ரொம்ப அமைதியா ஒரு மெல்லிய புன்னகையோட சொன்னாராம். தம்பி, நீ சாப்பிடும்போது சாப்பிடு, நடக்கும்போது நட, தூங்கும்போது தூங்கு, இதுதான் ஞானம் அப்படின்னு. அந்த சீடருக்கு ஒரே குழப்பம். குருவே, இதத்தானே நான் தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டாராம். குரு சொன்னாராம், இல்ல தம்பி, நீ சாப்பிடும்போது நடக்கிறத பத்தியோ இல்ல வேற ஏதோ ஒன்ன பத்தியோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. உன் உடல் இங்கே இருக்கு, ஆனா உன் மனம் எங்கோ இருக்கு அப்படின்னு சொன்னாராம். யோசிச்சு பாருங்க, நாம எல்லாருமே அப்படித்தானே? சாப்பிடும்போது போனை பார்த்துக்கிட்டோ இல்ல எதையோ நினைச்சுக்கிட்டே தான் சாப்பிடுறோம். ஆனா அந்த நொடியில முழுமையா வாழ்றதுதான் உண்மையான ஞானம். வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு தொலைதூர இலக்கு இல்லைங்க, இப்போ நம்ம கையில இருக்க இந்த நொடிதான். அடுத்த முறை நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த நொடியை முழுமையா ரசிச்சு செஞ்சு பாருங்களேன். அது கொடுக்க போற நிம்மதி ஒரு மந்திரம் மாதிரி உங்க வாழ்க்கையே மாத்திடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த நொடியை நீங்க எப்படி ரசிக்க போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையை இன்னும் அழகா மாத்திக்க நம்ம பர்பிள் ஸ்கை இன்ஃபோடெயின்மென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கதையை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இப்ப இங்கேயே இருங்க. நாளைக்கு ஒரு கதையில சந்திப்போமா? நன்றி.